السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அஹ்லுல் பைத் என்று பாவிக்கப்படக்கூடிய இந்த வார்த்தையுடைய முக்கியமான விரிவான அம்சங்களை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அஹ்லுல் பைத் என்ற வார்த்தை குடும்பத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்ற கருத்துப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அஹ்லுல் பைத் என்ற இந்த வார்த்தை பொதுவாக சொல்லப்பட்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அஹ்லுல் பைத் என்ற சொல்லுடைய கருத்து, பைத் என்றால் வீடு, அஹ்ல் என்றால் குடும்பம். இப்போ அஹ்லுல் பைத் ஒரே குடும்பத்துக்குரியவர்கள் என்பது அர்த்தம். ஆனால் இங்கே அஹ்லுல் பைத் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அஹ்லுல் பைத் என்கின்ற அந்த வார்த்தைக்குள் யார் யாரெல்லாம் அடங்குவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருடைய பிரத்யேகமான சட்டங்கள் என்ன, அவர்கள் எந்தளவு இஸ்லாமிய அந்த இஸ்லாத்திலே எந்தளவு முக்கியத்துவம் மிக்கவர்கள், அவர்களுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் பிரச்சனைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இன்று ஷியாக்களால், அதாவது குறிப்பாக சொல்வதென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஷியாக்களால் இந்த அஹ்லுல் பைத் என்கின்ற வார்த்தையை முன்வைத்துத்தான் மக்களுக்கு மத்தியில் பிரதானமாக பிரச்சாரம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்லுல் பைத், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், நபி அவர்களுடைய குடும்பத்தை மிகவும் விரும்பக்கூடியவர்கள், நாம் தான் நபி அவர்களுடைய குடும்பம் விஷயத்திலே கடுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தோற்றப்பாடை ஏனைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் ஏற்படுத்த விளைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் அவர்களை நேசிப்பார்கள், அவர்களை வெறுப்பது கிடையாது. அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திலே ஏனைய நபித்தோழர்களை விட நபி அவர்களுடைய உறவினர்கள் என்பதனால், இஸ்லாத்தை ஏற்ற உறவினர்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு பிரதான இடம் இருக்கிறது என்பதையெல்லாம் ஏனைய முஸ்லிம்கள் அனைவருமே விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஷியாக்கள் அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் கொண்டாட்டத்தின் மூலம் தாங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்படுத்த விளைகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். 10வது நாள் அன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை அவர்கள் ஞாபகப்படுத்தும் விதமாக ஒரு விழா ஒன்று வைப்பார்கள். அந்த விழாவிலே என்ன செய்வார்கள், தங்களை அடித்துக் கொள்வார்கள், வெட்டிக் கொள்வார்கள், இரத்தம் வடிவது போன்ற காட்சிகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். அப்ப அந்த தோற்றம் மக்களுக்கு எதை சொல்ல அவர்கள் விளைகிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் நாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வை கூடுதலாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் நாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அஹ்லுல் பைத் என்பதன் மூலம் நபி அவருடைய குடும்பத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்ற இந்த 10வது நாள் நிகழ்ச்சியின் மூலம் அப்படி காட்ட நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்களில் உள்ள பொதுமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது அளப்பரிய நேசம் ஏனைய முஸ்லிம்களை போன்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய தலைமைகள் இதை ஏற்பாடு செய்கின்றவர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட நேசமும் அப்படிப்பட்ட கொள்கையும் இருக்கிறதா என்று கேட்டால் 100% நாம் அதை மறுத்துவிட முடியும். அதை ஆதாரபூர்வமாக அவர்களுக்கு மத்தியில் அஹ்லுல் பைத், நபிகளாருடைய குடும்பத்தினர் என்றால் அவர்கள் என்ன கருதுகிறார்கள், அவர்களுக்கு என்ன ரைட் இருக்கிறது என்று கருதுகிறார்கள், எப்படி அவர்களை நம்புகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை இலகுவாகவே நாம் விளங்கிக் கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, அஹ்லுல் பைத் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரை குறிக்கக்கூடிய சொல்
இந்த விஷயத்தில் எந்த முஸ்லிமும் என்ன செய்யவில்லை, மாறுபடவில்லை. ஆனால் ஷியாக்கள் தாங்கள் தான் கூடுதலாக ஒரு பிரத்யேக கவனம் செலுத்துவதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை எமக்கு மத்தியில் ஏற்படுத்த விளைகிறார்கள் என்பதல்ல, சிலருக்கு அப்படி ஏற்படுத்தியும் விட்டார்கள், என்பதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு 5-6 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் வந்த அல் ஹசனாத்துடைய தலைமை ஆசிரியர் உரையில், இதை நான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆசிரியர் உரையில் அதாவது முஹர்ரம் மாதம் வந்த அந்த இதழில் முன்னுரையிலே எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் வழிவந்த மக்கள் இன்று ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் வழிய வந்த மக்கள் இன்று ஆயத்துல்லாக்களுடைய ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள். மற்றவர்கள் மன்னர்களுக்கு கட்டுப்பட்டே பழகிய சமுதாயம் இன்னும் அதே இழிநிலையிலேயே என்ன செய்கிறது, இருக்கிறது என்று ஆசிரியர் தலைப்பில் எழுதினார்கள். அவர் ஷியாக்கு ஆதரவானவர்களா? இல்லை. அப்ப ஏன் அப்படி நடந்தது? அந்த ஹுசைன் ரதியல்லாஹு 10ஆம் நாளை பெரிய அறிஞர் பீடத்திலே உள்ளவர்களால் கூட சரியான முறையில் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ள முடியாமல் போன ஒரு தவறான பதிவை நாங்கள் என்ன செய்கிறோம், அதிலே பார்க்கிறோம். நடந்தது எழுதினார்கள். ஏன் அப்படி எழுதினாங்க? அப்படியான அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து அந்த மாதிரியான 10வது நாள் அவங்க காட்டிக்கொள்ற அந்த புரட்சியான அந்த தோற்றங்களை எல்லாம் பார்த்து அப்படி நம்புகின்ற நிலைமைக்கு பொதுமக்கள் அல்ல, பேனை பிடித்து எழுதக்கூடியவர்கள் ஆகினார்கள். எதன் காரணமாக அது ஆகினாரு? கவலைக்குரிய ஒரு நிலையா இல்லையா? அதுவும் முஹர்ரம் மாதம் வெளிவருகின்ற சஞ்சிகையில் அப்படி எழுதியதை நினைத்து பாருங்கள். அதுல வசனத்தை நினைச்சு பாருங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய பேரருடைய தியாகத்தில் அந்த வழிவந்த மக்கள் ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள். யாரு? ஹுமைனியுடைய ஆட்சி என்ன செய்தார்கள், அமைத்துக் கொண்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி ஒன்று அமைச்சிட்டாங்க. ஆனா மன்னர்களுக்கு அடிமைப்பட்டே பழகியவர்கள் இன்னும் அதே இழிநிலையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய பாசமும் பற்றி யாருக்கு இருக்கேன் அந்த ஆர்டிகல் சொல்லுது? யாருக்கு இருக்கேன்னு சொல்லுது? ஒரே ஒரு பிரிவினருக்கு தான் என்னது அந்த பாசம் இருப்பது போன்று முஹர்ரம் மாதத்துல வேற எழுதினா, அதனுடைய முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டிக்காமல் இப்படி ஒரு பதிவு எழுதினா எந்த பதிவு ஏற்படும்? நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம் அது. அன்புள்ள ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருப்பதால் தவறான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்படக்கூடாது என்பதும் இந்த தலைப்பை நான் முழுமையாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்கான நோக்கம். உண்மையை சொல்வதாக இருந்தால் உலகத்திலே உள்ள எல்லா முஸ்லிம்களும் நபியுடைய குடும்பத்தை விரும்புகிறார்கள். ஏன் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி எத்தனை பேர் அதாவது நம்ம படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், எத்தனை சம்பவங்களை நாம் படித்திருக்கிறோம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளை கேட்டு அழுது விரும்பக்கூடிய மக்கள் மத்தியிலே இல்லையா? எல்லோருமே என்ன அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா இவருடைய வரலாறை படித்தவர்கள் நமக்கு மத்தியிலே இல்லையா? விரும்பக்கூடியவர்களுக்காக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வரலாறை படித்து அவர்களை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அஹ்லுல் பைத்திலே முதன்மையானவர்கள், நபியுடைய குடும்பத்தில் முதன்மையானவர்கள். நாம் இவர்களை பற்றி படிக்கிறோம், கேட்கிறோம், விளங்குகிறோம், அவர்களுடைய வரலாறுகளை கேட்கின்ற பொழுது மனதளவில் உருகுகிறோம், இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ள நபியுடைய மனைவிமார்கள் இன்னும் ஏனைய உறவினர்கள் பற்றி தெரியாதவர்கள் யாரும் எம்மத்தியிலே இல்லை. ஆனாலும் அஹ்லுல் பைத் என்ற வாசகத்தை அடிக்கடி உபயோகித்து முஹர்ரத்தை அடிக்கடி முன்னிறுத்தி தாங்கள் தான் நபியுடைய குடும்ப விஷயத்தில் கூடுதலாக கவனம் எடுக்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை என்ன செய்து விட்டார்கள், ஏற்படுத்தி விட்டார்கள், ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அவர்களுடைய சில இணையதள இலங்கையில் இயக்கக்கூடிய சில இணையதளங்கள் கூட அஹ்லுல் பைத் என்ற பெயரில் என்ன செய்து இயங்குகிறது, அஹ்லுல் பைத் என்ற பெயரில் இயங்குகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நபியுடைய குடும்பத்தில் கவனம் செலுத்துவதனால் தான் அஹ்லுல் பைத் என்ற அந்த பெயர் என்ன செய்கிறது, நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது போன்ற நிலை ஏற்படுத்துகிறார்கள். அடிக்கடி அவர்களது உரைகளில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் போன்ற நபித்தோடைய தலைப்புகளை எடுத்து அவர்களது உருக்கமான வரலாறுகளை ஞாபகப்படுத்தி நாங்கள் அவர்கள் விரும்புகிறோம் என்பது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக அஹ்லுல் பைத் சம்பந்தமாக நாங்கள் விளங்க வேண்டும். பின்னர் ஷியாக்களிடத்தில் அஹ்லுல் பைத் என்று சொல்கிறார்களே, அவர்கள் யாரை அஹ்லுல் பைத் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று அஹ்லுல் பைத் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அஹ்லுல் பைத் என்று பொதுவாக சொன்னால் நம்ம என்ன விளங்கணும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய சொல். ஆனால் குர்ஆனிலே அஹ்லுல் பைத் என்றது வெறும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தப்படவில்லை, மொழி ரீதியாக நிறைய உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சூரா ஹூதில் 72 73வது வசனத்தில் இந்த அஹ்லுல் பைத்தை உபயோகிக்கிறான். எப்படி?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வாக்கு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது, அவருடைய குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது என்ற ஒரு நன்மாராயம் கிடைத்தவுடன் அந்த மனைவி சொல்றா, காலத் யா வைலதா அலிது வ அன அஜூஸுன் வ ஹாதா பஅலி ஷைഖன் இன்ன ஹாதா ல ஷைஉன் அஜீப். நான் வயது போனவராகிறேன், இவரும் வயது போனவராக இருக்கிறார், எப்படி குழந்தை கிடைக்கும், எப்படி குழந்தை கிடைக்கும், இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அப்படி என்று சொல்றதாகவும், காலு அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா, ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் அஹ்லுல் பைத்தினரே, அதாவது குடும்பத்தினரே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும், இன்னஹு ஹமீதும் மஜீத், அவன் புகழுக்குரியவன் கண்ணியமிக்கவன் என்று அந்த வசனம் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பார்த்து எப்படி அந்த வசனம் விழிக்கிறது, அஹ்லல் பைத் ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இன்னும் அவனுடைய பரக்கத்துக்களும் அஹ்லல் பைத் குடும்பத்தினரே உங்கள் மீது உண்டாகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, உபயோகிக்கிறது. அது மாதிரி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்ற பொழுது அவருடைய மனைவி சில முறைப்பாடுகளை வைக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் தன் குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னா அஹ்லு பைத்தின், நாங்கள் ஒரு குடும்பத்தினர் என்ற வார்த்தை அங்கே உபயோகிக்கப்படுகிறது. இப்ப அஹ்லு பைத் என்பது பொதுவாக குடும்பத்தினருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலாற்றில் என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாதிரி அந்த பொதுவாக மொழி அர்த்தத்திலே இப்படி நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை பாருங்க. சஹீஹ் முஸ்லிமிலே 2460வது இலக்கம். இந்த செய்தியில் வருகிறது எப்படி என்றால், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கதிம்து வ அனா அஹீ மினல் யமன், நானும் என் சகோதரரும் யமனிலிருந்து வந்தோம் மதீனாவுக்கு. ஃபகுன்னா ஹீனன், கொஞ்ச காலம் அங்க இருந்தோம். வமா நூர் இப்னு மஸ்ஊத், நாங்கள் இப்னு மஸ்ஊதை எப்படி நினைத்திருந்தோம் தெரியுமா, வ உம்மஹு, இப்னு மஸ்ஊதையும் அவருடைய தாயையும் எப்படி நினைத்திருந்தோம் என்றால், இல்லா மின் அஹ்லி பைத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய குடும்பத்தினரில் ஒருவர் என்று தான் நினைத்திருந்தோம். நபி அவர்களுடைய குடும்பத்தினரில் ஒருவராகத்தான் நினைத்திருந்தோம். மின் கஸ்ரத்தி துஹூலிஹிம் வ லுஸூமிஹிம் லஹு, அடிக்கடி நபி அவர்களுடைய வீட்டில் அவர்கள் நுழைவதனாலும் நபி அவர்களோடு அவர்கள் அதிகமாக இருந்ததனாலும் உங்களும் நபி அவருடைய குடும்பத்தினரை நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் நினைத்திருந்தோம். யாரை, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்ப இது எந்த அடிப்படையில் யூஸ் பண்ணப்பட்டது, இந்த இலாடி இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினரா இல்லை, மொழி அர்த்தத்தில் என்ன செய்வது, அப்ப உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது. அப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அஹ்லுல் பைத் என்னன்னு விளங்கணும். அஹ்லுல் பைத் ஒரு குடும்பத்தினருக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரை நாடக்கூடிய அளவில் எமக்கு மத்தியில் என்னது அப்படி பரிச்சயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை விழிக்கின்ற பொழுதும் அஹ்லுல் பைத் என்ன செய்கிறான், குர்ஆனிலே விழித்திருக்கிறான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்று சொல்றோம். அஹ்லுல் பைத் என்று சொல்ல நம்ம விளங்கணும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன்னா பெரும்பாலான இந்த தவறான வழிகேடுகள் எப்படி வருது தெரியுமா, தவறான சித்தாந்தங்கள் எல்லாம் அரபு சொல்ல வச்சு தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. அழகா தொழுக நோன்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வியாபாரத்தில் ஏதாவது ஒரு முரணான ஒரு விஷயம் கொண்டு வந்தா தமிழ்ல மொழிபெயர்க்கிறல்ல, முஷாரக்கா முதாரபா முராபஹான்றது அரபால வந்தோடனே ஹலால்னு நினைக்கிறது. விளங்கிட்டா, முஷாரக்கா முரா, அப்ப ஹதீஸ்ல வார சொல்லாது, எங்கேயா முஷாரக்கா முதாரபா முராபஹான் ஹதீஸ்ல வருதா, வரல. பயன்படுத்த கூடாதுன்றல்ல, பயன்படுத்தலாம், முஷாரக்கான்னு சொல்லலாம், முதாரபான்னு சொல்லலாம், முராபஹான்னு சொல்லலாம், பயன்படுத்தலாம். ஆனா நான் கேட்கிறேன் மக்களுக்கு விளங்குமா முஷாரக்கா முதாரபா முராபஹான்டா, அல்லாஹ் ரசூல் எங்கே சொன்னாங்களா உங்களுக்கு, சொல்லல. ஏன் அரபுலயே அதை மெயின்டைன் பண்றீங்க, அப்பதான் ஹலால் என்ற ஃபார்மேட் என்ன செய்யும், அது உண்டாகும் என்ற ஒரு பதிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டா என்ன நடக்க போகுது, விளங்கிட்டா. அது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்றா பரவாயில்ல, தொழுக மாதிரி ஒரு வார்த்தை என்றா, சலாத்து மாதிரி ஜக்காத்து மாதிரி ஒரு வார்த்தை என்றா அப்படி இல்லை. ஆனா அந்த வார்த்தை அரபுலயே நீங்க வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லையா, அதை அரபுலயே கடைபிடிக்க என்ன காரணம், நாங்க முதாரபா சிஸ்டத்துல செய்யறோம், அவன் என்ன நினைச்சிருவான், முதாரபான்ற அரபு சொல்லிட்டானே, அப்ப அதுல ஏதோ மார்க்க ரீதியான சம்பந்தம் இருக்க நினைப்பான். சிஸ்டம் ஹலாலா இல்லையான்னு விளங்கப்படுத்திட்டு போக வேண்டியது ஒழிய இந்த அரபுல அதை கடைபிடிப்பதில் இப்படியான ஒரு சில அர்த்தங்களும் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதனால் தான் அந்த சொற்களை பற்றி நாம கட்டாயம் என்ன செய்யணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பயன்படுத்துவது தவறு கிடையாது, ஆனா அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு என்ன காரணம், வியாபார விஷயத்திலும் அது ஒரு மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்.
அப்ப இதுல அஹ்லுல் பைத் என்ற சொல்லுடைய கருத்து அதான். பைத் என்ற வீடு, அஹ்லண்டா குடும்பம். ஒரே குடும்பத்துக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள். இப்படி அஹ்லுல் பைத் என்ற சொல் குடும்பத்தை குறிக்கக்கூடிய சொல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றுடைய பரிபாஷையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்ற சொல் வழங்கப்படுகிறது. இது முதல் அம்சம். இரண்டாவது இஸ்லாத்துடைய அடிப்படை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக இருக்கலாம், எவருடைய குடும்பமாகவும் இருக்கலாம். ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால், இறையச்சம் இல்லை என்று சொன்னால், குடும்பத்தை கொண்டு யாருக்கும் சிறப்பு கிடையாது. குடும்பத்தை கொண்டு யாருக்கும் சிறப்பு கிடையாது. இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று இது. இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குடும்பத்தை கொண்டு எந்த சிறப்பும் எனது கிடையாது. தக்வா இஹ்லாஸ் என்பதை வைத்துத்தான், ஈமானை வைத்துத்தான் சிறப்பு கிடைக்கும். ஈமானுக்கு பின்னால் குடும்பத்துக்கு ஒரு சிறப்பு என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆசர், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்புக்கு காரணமானவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. ஆனால் அல்லாஹ் அஹ்லுல் பைத் என்று சொல்றதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை வருவாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அதாவது இந்த குர்ஆன் விழிக்கிறது, அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை வருவாரா? வரமாட்டாரு. அப்ப வெறுமனே குடும்பம் என்பதற்காக சிறப்பாக இருந்தால் முதலாவது தந்தை வரணுமா இல்லையா? முதலாவதாகவே என்ன செய்யணும், தந்தை வரணும். அப்படி இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இன்ன பினி மின் அஹ்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை என்ன சொல்றாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர் எனது மகன், எனது குடும்பத்திலே உள்ளவர் என்ற. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உனது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. மகன் குடும்பத்தை சேராட்டி யார் குடும்பத்தை சேருவா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், குடும்பம் என்ற அடிப்படையில், உறவு என்ற அடிப்படையில் முதல் சிறப்பு இல்லை. ஈமான் தக்வா என்பதுதான் இஸ்லாத்துடைய உறவுக்கும் சிறப்புக்கும் காரணம். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாக இருந்தாலும் அந்த இடத்தில் தவறி போவதற்கு, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துல வாருங்களேன், ஒரு மகன் தவறு செஞ்சாரா இல்லையா, கொலை செஞ்சாரா இல்லையா? அப்ப அது எப்படி விளங்கணும்? இஸ்லாம் எந்த இடத்திலும் ஈமானை கொண்டே அன்றி வெறும் குடும்பம் என்ற அடிப்படை எவருக்கு சிறப்பு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக இருந்தாலும் சரி. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்கள் குடும்பத்தில் உள்ளவங்களா இல்லையா? குடும்பம் என்று உருவாகவே மனைவி மெயின் அம்சமா இல்லையா? ஆனா அது ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த குடும்ப லிஸ்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எந்த அடிப்படையில் வரமாட்டார்கள்? இஸ்லாம் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்துக்கு பின்னால் தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான சிறப்பு. வெறும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதற்காக ஒருவர் சிறப்பு பெற மாட்டார். இது அடிப்படை. இது அடிப்படையை விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியும் அப்படித்தான். அபூ தாலிப் இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை. இது நாங்க சொல்லல, இந்த மூன்று என்ன செய்யல, நாங்க சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்றேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம பாசம் வைத்திருக்கிறோம் என்று பொய்யான வாதங்களை வைத்து, அதாவது இந்த ஹதீஸை லைவாக பார்க்கறாங்க. பாசம் இருக்கலாம், அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்யலாது, மறுக்க இயலாது. இதுல ஆதாரபூர்வமான செய்திகள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அவர் இறை நிராகரிப்பவர் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யறாங்க இல்ல, பெருசா அலட்டிக்கிறாங்க இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்லாத்துல இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது, அதுக்கு பெருசா அலட்டிக்கிறாங்க இல்ல. ஆனா இதுக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தை என்று சொன்ன உடனே இது அது எப்படி அவர் நரகம் போவார், வாய்ப்பே இல்லை என்ன மாதிரி சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை, எனது தந்தை சொர்க்கம் போவதை விட ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை சொர்க்கம் போகணும் மட்டும் நாங்க என்ன செய்றோம், விரும்புகிறோம், ஆசை வைக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர் என்னது இறை நிராகரிப்புல மரணித்தார்னு நேரடியா சொல்றாங்க. நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கு இது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குடும்பம் என்பதனால் அல்லாஹ்விடத்தில் எந்த சிறப்பும் இல்லை. வெறும் குடும்பம் என்பதனால எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு அந்த சிறப்பு எப்படி வருகிறது? அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொள்ளாத யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்றதுக்குள்ள வர மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் என்றதுக்குள்ள வர மாட்டாங்க. வெறும் குடும்பம் என்பதற்காக அதற்குள் வர மாட்டார்கள். அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் உள்ளவரா இல்லையா? அவர் வருவாரா? எங்கட பெரியப்பாவை நம்ம முஸ்லீம் என்றுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா காஃபிர் என்றோம். அபூ லஹப் குர்ஆனே சொல்லுது. அப்ப என்ன செய்யறது? அதுக்காக வேண்டி உங்கள பெரியப்பா மட்டும் முஸ்லிம், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா மட்டும் நீங்க காஃபிர் என்று சொல்லலாமான்னு கேட்க இயலாது. ஏன்? குர்ஆன் சொல்லிட்டு
குர்ஆன் அவரை குஃப்ர்ல உள்ளவர் என்று சொல்லிவிட்டது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் என்பதற்காக சிறப்பல்ல, ஈமான் கொண்டார்கள் என்பதற்காகத்தான் அந்த சிறப்பு. ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்ட பின்னால் அவர்கள் நபியோடைய குடும்பமாகவும் இருந்தாங்களே, அதனால் அந்த சிறப்பு டபுள் மடங்காகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பது ஏனைய குடும்பத்தினரை விட ஒருபடி மேலாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு நான் மார்க்க ரீதியான சில காரணங்கள் உங்களுக்கு பின்னால் சொல்லுகிறேன். அதான் காரணம். எனவே சிறப்பு ஈமானால் தான் அவர்களுக்கு என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பாருங்க, குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன்ல 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான பரம்பரையும் கிடையாது, அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். மறுமை நாள்ல அன்சாப் நசப் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். சந்ததி அந்த தொடர்பே என்னது, யாரும் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 2699வது இலக்கத்தில் வருது, மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, எவர் அமலால் பிந்தி விடுகிறாரோ அவரது பரம்பரை அவரை முந்த செய்யாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் பத்தஅ பிஹி அமலுஹு, எவர் அமலால் பிந்தி விடுகிறாரோ அவரது பரம்பரை அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முக்கியமான ஒரு செய்தி இது. அமல் தான் ஒருவர் என்ன லிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அவர்கள் செய்த அமலின் காரணமாக. அவர்கள் செய்த அமலின் காரணமாக நபியோடைய குடும்பம் என்னதுக்காக முதல் அந்தஸ்து என்ன செய்யாது, அவர்களுக்கு கிடைக்காது. இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஈமான், அமல், இஹ்லாஸ், இஸ்லாம் என்பதனால் தான் அந்தஸ்து கூறுறது குறைகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், புகாரியில் 2753வது இலக்கம், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களது நெருங்கிய குடும்பத்தினரை எச்சரிப்பீராக என்ற வசனம் இறங்கின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க. யா மஅஷர குரைஷ், குறைஷிகளே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இஷ்தரு அன்ஃபஸக்கும், இஷ்தரு அன்ஃபஸக்கும், உங்களது ஆத்மாக்களை நரகத்திலிருந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, மறுமை நாளில் உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. மறுமை நாளில் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஹாஃபிலாக உள்ளவர்கள் 10 பேரை நரகத்தில் என்ன செய்வாங்க, எடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையால தான் நிறைய பேர் ஹிஃபுல்ல போடுறான். 10 பேரை நரகத்திலிருந்து எடுப்பாங்கடா ஒன்று விளங்கிக்கங்க, வாப்ப நல்லம் இல்லைன்னு அர்த்தம், குடும்பத்தில் மோசமான 10 பேர்னு அர்த்தம். ஏன் நரகத்திலிருந்து தான் எடுப்பாங்க, எங்க போய்ப்பாங்க, அப்ப நரகத்துக்கு போயிருப்பாங்க, நரகத்திலிருந்து தான் எடுப்பாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்புவார்கள் வேற விஷயம், நரகத்திலிருந்து எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த 10 பேர் குடும்பத்தில் உள்ள 10 பேர் நரகத்துக்குரிய வேலையை செஞ்சிருந்தா அவங்கள நரகத்திலிருந்து எடுப்பாங்கன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கையில தான் நல்லா ரேஸ் போட்டு சிகரெட் அடிச்சு விபச்சாரம் பட்டி எல்லா தொழுகை இல்லை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தைரியமா மகனை ஹிஃபுலுக்கு போடுறான். ஏன், நம்ம செய்யற வேலையில நரகத்துக்கு போற வேலை. ஆனா 10 பேர்ல ஒரு ஆளண்டா நான் மோலா வருவேன். யாரு, பாப்பா மோலா வருவாரா இல்லையா, 10 பேர்ல ஒரு ஆள் நரகவாதி தானே, அந்த நரகவாதியை தானே வெளியே எடுப்பான் என்ற உணர்வில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஹிஃபுலுக்கு போடுறாங்க. நிறைய பேர் குர்ஆன் சுன்னா படித்த மக்களுக்கு மத்தியில் இல்லாது விட்டாலும் வெளியில் உள்ளவங்க நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. ஆனால் ஒரு ஹாஃபில் ஷபாத் செஞ்சு சொர்க்கத்துக்கு எடுப்பார்கள், நரகத்திலிருந்து விடுதலை செய்வார்கள் மாதிரி எந்த செய்தியும் சஹீஹான ஹதீஸில் எதுவுமே இல்லை. ஹிஃபுல் ஒரு சிறந்தது, ஆனா நரகத்திலிருந்து எடுக்கிற மாதிரியான எந்த செய்தியும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஹாஃபிலா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாது, எதுவுமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் செய்ய முடியாது, நீங்களாக நரகத்தில் என்ன செய்ய, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே போல யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் பெரியப்பா சொல்றாங்க, லா உக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, உங்களோட விஷயத்துல அல்லாஹ்விடத்தில் நான் எதுவுமே செய்ய முடியாது. வயா சஃபியா, சஃபியாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி சஃபியாவே, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, உங்களோட விஷயத்துல அல்லாஹ்விடத்தில் நான் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. வயா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, உங்களுக்கு நான் என்னது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது. பொருளாதாரத்தில் வேணும்டா நீங்கள் கேளுங்கள், வேற எதுவும் எனக்கு என்ன செய்ய முடியாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ குடும்பம் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் எதுவும் செய்ய முடியாது என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே போல முஸ்லிம்ல 215வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, 215வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாரன் கைர சிர்ரி, நபி அவர்கள் ஒரு முறை சொல்ல கேட்டேன்,
எந்த ரகசியம் இல்லாம பகிரங்கமா நபி அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஆலி அபி ஃபுலானன், அத யானி ஃபுலானன், ஒரு குடும்பத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தை சொல்றாங்க. அந்த குடும்பத்தை அந்த நபித்தோழர் சொல்லல, பிரச்சனை ஆகிரும். அந்த இடத்துல அந்த குடும்பத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பேரை சொல்லாம ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நபி அவர்கள் சொல்லி சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அவர்களது குடும்பத்தினர், அவர்கள் எனது குடும்பத்தினர் என்று சொல்கிறார்கள். லைசூலி பி அவுலியா, அவர்கள் எனக்கு மிகவும் எனது அருகதையானவர்கள் அல்ல, அதாவது எனக்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் அல்ல. அந்த உரிமை கொண்டாடுவதற்கு குடும்பம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னமா வலி, எனது நேசர்கள் எல்லாம் அல்லாஹ் வசாலிஹுல் முஃமினீன், அல்லாஹும் முஃமின்களில் நல்ல முஃமின்களும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ்ங்கற விஷயத்தில் உரிமை படைத்தவர்கள் யார் தெரியுமா? குடும்பத்தினர்கள் அல்ல, உண்மையான முஃமின் என்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் முஃமின்களாக இருந்து குடும்பத்தினராக இருந்தால் தான் அவர்களுக்கு சிறப்பு. வெறும் குடும்பத்தினராக இருப்பது அவர்களுக்கு என்னது ஒரு சிறப்பு இல்லை என்பதை நாங்கள் ஒருபடி மேலாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் என்ற பட்டியலில் ஷியாக்களிடத்தில் யார் யார் வருகிறார்கள், எங்க, அதாவது ஷியாக்கள் அல்லாத மக்கள் யார் யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக கருதுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களிடத்தில் யார் யார் ரசூலுல்லாஹோட குடும்பம் தெரியுமா? அஹ்லுல் பைத் அஹ்லுல் பைத்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் யார் ரசூலுல்லாஹோட குடும்பம் தெரியுமா? முதலாவது ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் ரசூலுல்லாஹோட குடும்பம் அல்ல. அவங்களோட பார்வையில் ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமே அல்லையா, குடும்பம் அந்த அஹ்லுல் பைத்துக்குள்ள வர மாட்டாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹோட மகள்மார்கள்ல ஏனைய அத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் நபியோட குடும்பம் அல்ல, அஹ்லுல் பைத்துக்குள்ள வர மாட்டார்கள். இது அவர்களுடைய உள்ள ஆதாரபூர்வமான விஷயம். அஹ்லுல் பைத் அஹ்லுல் பைத்னு பேசுவாங்க, ஆனா இவர்கள் வர மாட்டார்கள். ஆண்கள் அப்துல்லா, இப்ராஹிம், காசிம் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல வர மாட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தான் வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க அஹ்லுல் பைத் என்ற லிஸ்ட்ல. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்து லிஸ்ட்ல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாலிபுடைய மகன், அபூ தாலிபுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையுடைய மகன். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சகோதரர்கள் இருக்கலையா? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஜாஃபர் என்ற சகோதரர் இருக்கலையா? ஏன் ஜாஃபர் வரல? ஏன் ஜாஃபர் வரல? ஏன் அகீல் வரல? அவங்க எல்லாம் சகோதரர்கள் இல்ல. இல்ல, இவர் மருமகன் தானே. அவங்களோட பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மருமகன். அப்ப நான் கேட்கிறேன், உஸ்மான் ரலியல்லாஹு வரல? மருமகனா இல்லையா? அவங்க வரமாட்டான். உஸ்மான் மருமகனின் அடிப்படையில் தான் நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை? அவர்களிடத்தில் இந்த அஹ்லுல் பைத் என்ற கான்செப்டே கிளியர் இல்லை. அவர்கள் பிற்காலத்தில் இதை சமைத்திருக்கிறார்கள், இது உருவாக்கி அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் ஆதாரம். அவங்கள்ட்ட அஹ்லுல் பைத் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் அஹ்லுல் பைத். இந்த 4 பேர்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகளை அஹ்லுல் பைத்ல சேர்க்க மாட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகளை அஹ்லுல் பைத்ல சேர்க்க மாட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையை தான் என்ன செய்வாங்க, அஹ்லுல் பைத்ல சேர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 9 பேர் வரைக்கும், கிட்டத்தட்ட 9 பேர் வரைக்கும் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத் என்ற லிஸ்ட்ல சேர்ப்பார்கள். ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையை சேர்க்கல தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சி யாருக்கு போச்சு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போச்சு. ஹசன் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, பிரச்சனை வானாண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உடனே செஞ்சிட்டாங்க, ஆட்சியை கொடுத்துட்டாங்களா? பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது. அதனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையோட முடிச்சாச்சு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பரம்பரையோட முடிச்சிட்டாங்க. அப்ப அஹ்லுல் பைத்னு அவங்க எந்த இடத்துல சொன்னாலும் இந்த 4 பேர் தான். அடுத்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் மனைவிமார்கள் வர மாட்டார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பமாரோ சிறிய தந்தைமாரோ அவங்களோட பிள்ளைகளோ யாரும் அஹ்லுல் பைத்துக்குள்ள அவங்கள வர மாட்டாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்மார்கள், ஏனைய மகன்கள் அஹ்லுல் பைத்ல வர மாட்டாங்க. இதுதான் அவங்களோட அஹ்லுல் பைத், இதுதான் அவர்களுடைய அஹ்லுல் பைத். இதுல எந்த விதமான முரண்பாடும் அவர்களுக்கு மத்தியில் இல்லை, எந்த விதமான
முரண்பாடும் என்ன அவர்களுக்கு மத்தியில். இதுதான் அவர்கள் அஹ்லுல் பைத் அஹ்லுல் பைத் அஹ்லுல் பைத் என்று பேசக்கூடியது. இப்ப நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூடுதலாக விரும்பக்கூடியவர்கள் என்றால் அவர்களா நாங்களாவே? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் அஹ்லுல் பைத்ல வராங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களை பற்றி பேசுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், ருக்கையா, அப்துல்லா, இப்ராஹிம், இவங்க என்ன செய்ய, காசிம், இவர்களா ரசூல் 6 பிள்ளைகள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. குடும்பமான பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அஹ்லுல் பைத் என்ற லிஸ்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. அந்த 4 பேர் தான் என்ன செய்வாங்க, அஹ்லுல் பைத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது தவறான ஷியா கொள்கையால் விளைந்த ஒரு விளைச்சல். இது நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். உங்கள்கிட்ட அஹ்லுல் பைத் யார், அஹ்லுல் பைத் என்று பொய்யான நேசத்தை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. பொதுமக்களிடத்தில் தவறான சித்தாந்தத்தை அப்படி விளைத்திருக்கிறார்கள். உண்மையான நேசமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய முழு குடும்பத்தை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், விரும்பி இருக்க வேண்டும். நிறைய பேர் அதுல இருந்து விதிவிலக்கு கொடுத்து 4 பேரை உள்ளுக்கு வச்சுக்கிறான். 4 பேரை உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு வச்சது மட்டுமல்ல, ஆச்சரியமான முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை பிரித்திருக்கிறார்கள். ஆச்சரியமான முறையில். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தா உம்மு குல்சூம் ஏன் வரல, ஏன் ருக்கையா வரல? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்யாணம் முடிச்சதுதானே காரணம், அவங்களை வெளியெடுத்துறதுக்கு, அவங்க வெளியெடுப்பதற்கு அதான் காரணம். இப்படி ஒவ்வொரு காரணங்களை வைத்து இது சமைக்கப்பட்ட ஒரு அஹ்லுல் பைத். அவங்க இடத்துல வந்து என்னது, அப்படி சமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் அஹ்லுல் பைத் என்று. அதான் அப்படி வழிமொழிஞ்சுக்கிற என்ன செய்றாங்க, வராங்க. அஹ்லுல் பைத்துக்குள்ள யார் யார் வருவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அனைவரும் நபியோடைய குடும்பத்துக்குள்ள என்ன செய்வார்கள், வருவார்கள். அஹ்லுல் பைத் என்ற லிஸ்டுக்குள்ள வருவாங்க. நபி அவர்களுடைய குடும்பத்திற்கென பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன. அதனால நபி அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள், நபியோட பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்வாங்க, அவர்கள் நபியோடைய குடும்பத்துக்குள்ள வருவார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வழியாக வந்த அனைவரும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத்துக்குள்ள வருவார்கள். அப்துல் முத்தலிபுக்கு ஒரே ஒரு, அத ஹாஷிமுக்கு ஒரே ஒரு புள்ள அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் வழி வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனை பேர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, சிறிய தந்தைகள்ல 4 பேரை நீங்க 6 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 6 பேர், 2 பேர் இஸ்லாத்துக்கு வரல. 2 பேர் இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்தும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. யார் அந்த 2 பேர்? அபூ தாலிப், அபூ லஹப். இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்தும் என்ன செய்யல, அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்து இஸ்லாத்துக்கு 2 பேர் வந்தாங்க. யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இஸ்லாத்துடைய காலத்தை ஏனைய 6 பேர், 7 பேர் அடையல. மொத்தம் 11 பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய சிறிய தந்தைகள் 11 பேர். 7 பேர்ல 4 பேர்ல 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 2 பேர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. 2 பேர் இஸ்லாத்துடைய காலத்தை அடையல, ஆனா அவர்களது பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதாவது ஹாரிஸ், இரண்டாவதாக ஜுபைர். ஹாரிஸ், ஜுபைர், இவங்களோட பிள்ளைகள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அவர் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை ஜுபைர் ஒருவர் இருந்தார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பெரிய தந்தை ஹாரிஸ் என்ற ஒருவர் இருந்தார். இவங்க 2 பேருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இவங்க 2 பேருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஹாரிஸுடைய பிள்ளை அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அபூ சுஃபியான் அல்ல, விளங்கிட்டா? அந்த அபூ சுஃபியான் அல்ல. நாங்க வளமையாக கேட்ட அபூ சுஃபியானும் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா வெற்றியில தான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை ஹாரிஸுடைய மகன் அபூ சுஃபியானும் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா வெற்றியில தான். 2 பேரும் இஸ்லாத்துக்கு விரோதமா தான் இருந்தாங்க. ஆனா பெரிய தந்தையுடைய மகன் அபூ சுஃபியான் என்னது, அது வேற இது வேற என்று வழக்கு. 2 அபூ சுஃபியான். அதே போல ஜுபைர் என்று சொன்னேன். இப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு பெரிய தந்தை ஜுபைர், அவருடைய மகன் அப்துல்லா என்று ஒருவர் இருந்தார். அப்துல்லா இப்னு சுபைர். நம்ம வளமையா கேட்போமே அப்துல்லா இப்னு சுபைர், அவர் அல்ல, இது வேற. இந்த அப்துல்லா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, பிள்ளைகளுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களும் அஹ்லுல் பைத் தான். அவர்களும் நபி அவர்களுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்ற லிஸ்டுக்குள்ள வருவார்கள். அப்ப நான் உங்களுக்கு சொன்னதுல நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள், அடுத்தது பேரர்கள், அப்படி அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பாட்டனார் வழிவந்த அனைத்து முஸ்லிம்களும், பாட்டனார் வழிவந்த இஸ்லாத்தை ஏற்ற அனைவரும் என்ன செய்வார்கள், அஹ்லுல் பைத்துக்குள் வருவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த அஹ்லுல் பைத்தோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அப்ப உங்களுக்கு விளங்க என்னது அஹ்லுல் பைத் யார் யார் என்று. அந்த செய்தியில நீங்க நிறைய படிச்சுக்கலாம். பாருங்க, குர்ஆனில் சூரா அஹ்ஸாபில்
32 தொடக்கம் 34வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா நிசா அன்-நபி, ஏ நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நபியுடைய பெண்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனித்த கைதுன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்கள் இறையச்சத்தோடு நடப்பதாக இருந்தால் உங்கள் அதாவது வார்த்தைகளில் நீங்கள் குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், எவனது இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவன் தவறாக ஆசைப்பட்டு விடலாம். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேசுகின்ற பொழுது முறையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களுக்கு சொல்றான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள், ஜாஹிலிய காலத்தில் எப்படி வெளிக்கிளம்பி சென்றீர்களோ அதுபோன்ற அலங்கார வெளிக்கிளம்பல் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. வ அகிம்ன ஸலா, தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள். வ ஆதீன ஸகா, ஸகாத்தை கொடுத்து வாருங்கள். வ அத்திஅன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா, அஹ்லுல் பைத் குடும்பத்தினரே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவும் தான். குடும்பத்தினரே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை அசுத்தத்தை விட்டு நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மற்றைய முஸ்லிம்களுக்கு திருமணம் முடிப்பது ஹராம். உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். ஆனால் தாய் மகனுக்கு முன்னுக்கால என்ன செய்யலாம், சாதாரண ஆடையோடு வரலாம். ஆனால் ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் தாயாக இருந்தாலும் சாதாரண ஆடையோடு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன், இந்த தாய் என்ற அந்தஸ்து அல்லாஹ் வழங்கிய அந்தஸ்து. பிறப்பு என்பதனால் என்ன செய்யல, பிறப்பு உறவால வரல. அதனால இதை பாதுகாக்க வேண்டிய சட்டங்கள் மிக முக்கியம். இதை பாதுகாக்க வேண்டிய சட்டங்கள் மிக முக்கியம். அதனால அல்லாஹ் தஆலா நீங்கள் பேசுகின்ற பொழுது முறையாக பேசுங்கள், தாய் ஆனா முறையாக பேசுங்கள், நோய் உள்ளவன் என்ன செய்து விடலாம், ஆசைப்பட்டு விடலாம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லிவிட்டு, அதாவது இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், குடும்பத்தினரே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவுமே விரும்புகிறான். இது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தெளிவா சொல்றான். இந்த அஹ்லுல் பைத் என்ற வசனத்துக்கு ஷியாக்களுடைய விளக்கம் என்ன, அந்த 4 பேர் தான், அந்த 4 பேர் தான். இது அதாவது சூரா அஹ்ஸாப் 32 34வது வசனத்துல வர 32 தொடக்கம் 34வது வசனம் வரும் வரைக்கும். இது எங்களுக்கு விளங்குது, ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் நேரடியா வராங்க அஹ்லுல் பைத்துக்குள்ள. வராங்களா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் தஆலா அஹ்லுல் பைத் என்று விழித்து யாரை பேசுறான், அல்லாஹ் தஆலா அஹ்லுல் பைத் என்று விழித்து பேசினது ரசூலுல்லாஹோட மனைவிமாரை தான் குர்ஆன்ல நேரடியாக. ஏன், நபிமார்கள், நபியுடைய மனைவிமார்களே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பேசலாம். நீங்கள் வார்த்தையில் சரியாக இருங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுத்து வாருங்கள், நல்ல முறையில் பேசுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களை சுத்தப்படுத்தவே விரும்புகிறான் நபிகளாருடைய குடும்பத்தாரே என்றால். அப்ப ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமே என்ன செய்றாங்க, அஹ்லுல் பைத் லிஸ்ட்ல வராங்க. அதே போல முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் 10708வது இலக்கமா பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு அதாவது மாட்டு இறைச்சி வருது, சதகாவாக வருகிறது மாட்டிறைச்சி. அப்ப ஆயிஷா அவரோட வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அவ திருப்பி கொடுத்துறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது வானா எங்களுக்கு, ஏனடா இன்னா ஆல முஹம்மத், நாங்கள் என்னது நபிகளாருடைய குடும்பத்தினர்கள், இன்னா ஆலு முஹம்மத், நான் நபிகளுடைய குடும்பத்தினர்கள், லா தஹில்லு லனா ஸதகா, எங்களுக்கு தர்மம் சதகா வாங்குவது ஆகாது, தர்மம் வாங்குவது ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தினுக்கு ஒரு சிறப்பு சம்பந்தமா சொல்லல, பின்னால் அதை சொல்லுவேன் நான். எங்களுக்கு தர்மங்களை வாங்குவது ஆகாது என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ஆயிஷா இந்த வசனத்தை சொல்றாங்க, சஹீஹான அறிவிப்பு என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் ரசூலுல்லாஹி மனைவிமார் வருகிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமான செய்தி. அது மாத்திரமல்ல, ஷியாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை வச்சு தான் அந்த 4 பேர் என்ன செய்றாங்க, சுருக்க பார்க்கறாங்க. ஆனால் தவறான ஒரு வாதம். முஸ்லிம்ல 2424வது இலக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை வந்தார்கள், வ அலைஹி மிர்துன் முரஹல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடிட்ட ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வந்தாங்க, மின் ஷஅரின் அஸ்வத், கருப்பான அதாவது ரோமங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு போர்வை. ஃபஜா அல் ஹசன் இப்னு அலி, ஹசன் ரலியல்லாஹு ஓடி வராங்க, ஃபஅத்கல, அந்த போர்வைக்கு ரசூலுல்லாஹ் ஹசனை அப்படி எடுத்துக்கல்றாங்க. சும்ம ஜா அல் ஹுசைன் ஃபதகல மாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எடுத்து உள்ளுக்க போட்டுக்கல்றாங்க. சும்ம ஜாஅத் ஃபாத்திமா ஃபஅத்கலஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு வராங்க, ஃபாத்திமாவே அந்த போர்வைக்குள்ள என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் போத்திக்கல்றாங்க. சும்ம ஜா அலி, அலி ரலியல்லாஹு வந்தாங்க, ஃபஅத்கலஹு. அப்ப என்ன, அலி ரலியல்லாஹு வீட்டில் நடந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம்,
அவங்கள என்ன செஞ்சாங்க, போர்த்தி கொண்டார்கள். சும்ம கால, 4 பேரை உள்ளுக்கு வச்சுக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹ்ஹிரக்கும் தத்ஹீரா. அந்த குர்ஆன் வசனத்தை ஓதின அஹ்ஸாப்ல வர அஹ்லுல் பைத்தினரே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். பார்த்தீர்களா, ரசூலுல்லாஹ் 4 பேரை வச்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. எனவே இந்த 4 பேரை மட்டும்தான் என்ன செய்யும், இந்த அஹ்லுல் பைத் என்பது குறிக்கும் என்றாங்க. ஆனா இது என்னது, வேண்டுமென்று இந்த வாதத்தை வைக்கிறாங்கன்னு விளங்குது. ஏன், அல்லாஹ் தஆலா விழிச்சு நேரடியா பேசுறது ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார, நபியுடைய மனைவிமாரேன்னு பேசினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களும் அஹ்லுல் பைத்துக்குள்ள வருவாங்கன்னு காட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ் மனைவி மட்டும் தான் விழிச்சு பேசுறான், இவர்களும் அஹ்லுல் பைத்துக்குள்ள என்ன செய்வாங்க, வருவார்கள் என்று காட்டினாங்கன்றதை எடுத்துக்கண்டு இவங்க தான் வருவாங்க அவங்க வர மாட்டாங்கன்னு காட்டினாங்கன்னு என்ன செய்றாங்க, அதை விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மகள், பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அதுக்குள்ள வராங்க அஹ்லுல் பைத்துக்குள்ள. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா உங்களை சுத்தப்படுத்த விரும்புகிறான் என்ற வார்த்தை, நபியுடைய குடும்பத்தை சுத்தப்படுத்த விரும்புகிறான் என்ற வார்த்தை தான் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்கள், அப்ப இதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அஹ்லுல் பைத்துக்குள்ள வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அடுத்த மக்கள் என்ன செய்றாங்க, இந்த அஹ்லுல் பைத்துக்குள்ள வராங்கன்றது எங்களுக்கு விளங்குது. இது அடுத்ததாக பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர், நான் மற்ற செய்திகள் மற்றவங்க எல்லாம் எப்படி வராங்கன்றத பின்னால் உள்ள மற்ற செய்திகளை வச்சு உங்களுக்கு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு தர்மம் ஹராம், தர்மம் வாங்கக்கூடாது, சதக்கா என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தை உறுதிப்படுத்துற மாதிரியான அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. நிறைய பேர் அந்த மதத்தன்மையை ஏற்படுத்தி தலைமைத்துவத்தை ஏற்படுத்திக்கிறது எதுக்கு, சதக்காவுக்காக வேண்டியது. அதை வச்சே என்ன செய்யற, மத குருமாராகி சதக்காவை வச்சு என்ன செய்யறது, இந்த குருத்துவ தன்மையெல்லாம் அப்படித்தான் உருவாகி இருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தடை, சதக்கா என்னது வாங்கக்கூடாது. இதுல பாருங்க, புகாரில் 1491 இலக்கம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு ஈத்தம்பலம், சதக்காவுடைய ஈச்சம்பலம் பள்ளியில குவிஞ்சு வச்சிருப்பாங்களே, அதுல விளையாடிக்க நிக்கிறான். ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, வாயில போட்டுறான். சின்ன பிள்ளை வாயில போட்டு விடுகிறார்கள். நபி அவர்கள் வந்தார்கள், கிஹ் கிஹ் என்று சொன்னார்கள். யத்ரஹுஹா, அரபில் அப்படி சொன்னா சீச்சியை நம்ம சொல்லுவோம், செய்யவானான்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படி சொல்லி நபி அவங்க விரலை விட்டு வாயில ஈத்தம்பழத்தை அப்படி கீழே எடுத்துடுறாங்க. பிலு ஆபிஹா, அப்படி அதாவது அந்த இந்த எச்சிலோடு அப்படி ஈச்சம்பழம் வந்து என்ன செஞ்சிருது, கீழே விழுந்து விடுது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ஒரு சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, சின்ன பிள்ளை தானே என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அமா ஷஅர்த அன்னா லா நஅகுலு ஸதகா. அந்த புள்ளைய பா சொல்றாங்க, புள்ளைய கிட்ட கேக்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம சதக்கா சாப்பிட கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த சின்ன புள்ளை, நம்ம சதக்கா சாப்பிட கூடாது விளங்கலையா உங்களுக்கு அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன புள்ளைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறார்கள், அதை சொல்லி கொடுத்தார்கள். தர்மம் பள்ளியில குவிஞ்சிருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவருடைய மனைவியினரோ அவருடைய பிள்ளைகளோ கை வைப்பது ஹராம். கை வைப்பது ஹராம் என்ற சட்டத்தை என்னது, ஹலால் என்று தவிர்த்து கொள்வது வேற, நம்மளுக்கு ரைட் இல்லை என்று ஹராம் தவிர்க்கவே என்ன செய்யாது, கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை வீதியால போய் கொண்டிருக்கிறாங்க, ஒரு ஈத்தம்பழத்தை காண்றாங்க, அது பள்ளிக்காரர்களாக அது இருக்க வேண்டும். ஏன் அதை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உள்ள பசிக்கு அதை சாப்பிட்டு இருப்பேன், ஆனால் இது சதக்காவில் உள்ளதை நான் அச்சப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் இது சதக்காவில் உள்ளதென நான் அச்சப்படுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சதக்கா வந்து ஹராம் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, ஹதியா ஹலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனவே ஒரு அன்பளிப்பாக கொண்டு வந்ததை கொடுத்தா அது ஓகே. சதக்காவாக வரக்கூடியவைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹராம். ஜகாத்தாக இதை என்ன செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரில 1493 இலக்கம், ரசூலுல்லாஹ் பசியில வீட்டுக்கு வராங்க, கிச்சன்ல போய் அப்படி சட்டியை திறந்து பார்க்கறாங்க, இருக்கு ஒரு இறைச்சி ஐட்டம் ஒன்று இருக்குது, வாசலே போயிட்டாங்க, சாப்பாடு கொண்டு வாங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாடு கொண்டு வாங்கணுன்னே வெறும் ரொட்டி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, சட்டியில கறியை பார்த்தனேன்றாங்க, அங்க என்னது கறியை பார்த்தனேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனேயே மனைவிமார்கள் சொல்றாங்க, அது வந்து பரீராவுக்கு சதக்காவாக கிடைச்சது. பரீரான்றது இவங்களை அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணி, பரீராவுக்கு சதக்காவாக கிடைத்த ஒரு பொருள் அப்படி என்றாங்க. அவ எங்களுக்கு கொண்டு வந்து தந்துட்டா. அப்போ அது வந்து பரீராவுக்கு சதக்கா, பரீரா எங்களுக்கு தந்துட்டா தானே, எங்களுக்கு ஹதியா, எங்களுக்கு அதே ஹதியா, அவருக்கு சதக்கா தான்.
அவருக்கு சதக்கா வழங்கப்பட்ட நம்ம சதக்கால் நான் எங்களுக்கு வழங்க இயலாது, நேரடியாக எங்களுக்கு வழங்க முடியும். அவருக்கு கிடைச்சதா என்ன செய்யறான், எங்களுக்கு ஒரு அன்பளிப்பா கொண்டு வந்து அன்பளிப்பு தானே, அதனால அவருக்கு சதக்கா, அது எங்களுக்கு ஹதியா, அதை சாப்பிடுவதில் எதுவும் இல்லை. ஹுவலஹா சதக்கா வலனா ஹதியா ரசூல் அதை கொண்டு வருமாறு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியில் என்ன வழங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கூடாதுன்னு சொல்கிறார்கள். சதக்கா என்னது, ஜகாத்தாக இருப்பது அது என்னது எங்களுக்கு கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது புகாரியில் 1493 இலக்கம். நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா விரிவான செய்திகள் ஏனைய அறிவிப்புகள்ல வரக்கூடிய அம்சங்கள். அன்புள்ள சகோதரர், இது ஒரு செய்தி. இப்ப இதுல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கும் இது கூடாது என்றது என்ன செய்து விளங்கு, சதக்கா கூடாது என்றது. முஸ்லிம்ல 1072 இலக்கத்தில் பாருங்க, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அதாவது சகோதரருடைய மகன் ரபியா ஒரு இடத்துல இருக்கிறான். இருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அப்பாஸோட சகோதரர் ஹாரிஸ் அவருடைய மகனும் பேசிக்கிறாங்க. சொன்னா நாங்க இந்த அப்துல் முத்தலிப் யாரு, ஹாரிஸுடைய பேரன் அப்துல் முத்தலிப், சின்ன பிள்ளை ஒரு 18-19 வயசு வரைக்கும். அப்துல் முத்தலிபையும் ஏண்ட மகன் ஃபத்ல் இப்னு அப்பாஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி ஜகாத்துக்கு பொறுப்பா இவங்களை போட சொல்லுவோம். ஜகாத்துக்கு பொறுப்பா இவர்களை போட சொல்லுவோம். அப்ப ஜகாத்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களே, அது ஒரு வேலையா இல்லையா, ஒரு தொழில். அப்படி ஜகாத்து கலெக்ட் பண்ணிட்டு வர டைம்ல முறையா அவங்க கொண்டு வந்து ஜகாத்தை கொடுக்கிற மாதிரி இவங்க கொடுக்கவும் செய்வாங்க. இவங்களுக்கு ஒரு கூலியும் கிடைக்குமே, ஜகாத் கலெக்ட் பண்ண போறது ஒரு கூலி இருக்குது, அதுவும் இவங்களுக்கு கிடைத்து விடும். அப்ப இவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் வறுமை, திருமணத்துக்காக அப்படியே போடுறாங்க. உங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அப்போ கிட்டாக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வராங்க. என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. இப்படித்தான் இந்த ஐடியால நாங்க அனுப்புறோம். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நடக்காது, அனுப்புவானா, அனுப்புவானா அங்க நடக்காது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேருக்கும் படல, நம்ம அனுப்பி பார்ப்போம்ன்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அபு ஹசனில் கர்ம், நான் வந்து ஹசனுடைய தந்தை அபு ஹசன், எனக்கு வர முந்தைய இதுல ரிசல்ட் என்னன்னு தெரியும் என்றாரு. எனக்கு அந்த knowledge இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, அனுப்பி பாருங்க, நீங்க என்ன ரிசல்ட்டோட வருவீங்களோ அதை பார்க்கும் வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு அங்கே தூங்கிட்டாரு. நீங்க என்ன ரிசல்ட்டோட வருவீங்கன்னு அதை பார்க்கும் வரைக்கும் நான் இருக்கிறேன். இவங்க அனுப்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் லுஹர் தொழுவிட்டு அப்படியே போய் ரசூலுல்லாஹோட அறை கிட்ட போய் நின்றுகிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டு முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, காதுக்கு தால பிடிச்சாங்க ரெண்டு பேரும், சொந்தக்காரர் தானே, பிடிச்சிட்டு சொன்னாங்க, அஹ்ரிஜா மா துஸர்ரிரானி, என்ன மறைச்சிட்டீங்கன்னு ஓபனா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் உள்ளத்துக்குள்ள என்ன யோசிச்சிட்டீங்க, என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லிக்கிறாங்களே, அவங்க சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, சொல்லுங்கன்றாங்க. அப்ப இவர் சொல்லுவார்ன்றார், யாரு ஒருவர், மற்றவர்கள் நீங்களே முதலா சொல்லுங்கன்றார். இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் போகுது, நீங்களே முதலா சொல்லுங்க. கடைசியில ஒருவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லி முடித்த பின்னால், சொல்லி முடிக்கிற நேரத்திலேயே ஜைனப் ரலியல்லாஹு அவங்க திரைக்கு பின்னால் இருந்து காட்டுறாங்க, இந்த சப்ஜெக்ட பேசவானாண்டு. திரைக்கு பின்னால இருந்து திரையில காட்டு புள்ள ரெண்டு பேருக்கு சொல்றாங்க, இந்த சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹோட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அவ்வளவுக்கு நபி அவர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கிறார்கள். சரியா, பேச வேணான்றாங்க. அதுக்கு பின்னால் அவர் பேசி முடிந்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க, இன்ன சதகா, இந்த ஜக்காத் இருக்குதே, இது லா தம்பகி லி ஆலி முஹம்மது, முஹம்மதுடைய குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, அவர்களுக்கு கூடாது. இன்னமா ஹிய உஸாஹுன் நாஸ், இது மக்களுடைய அசுத்தங்கள், அதாவது மக்களுடைய, அதாவது மக்களோடு சம்பந்தப்பட்ட வசகன் சொல்றாங்க, எங்களுக்கு எச்சங்கள், எங்களே இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிட்டு தீர்வு சொல்றாங்க. உதுஉலி மஹ்மியா இப்னு ஜஸா என்ற ஒருவர் இருந்தார் வேலைக்கு, ஜகாத்துக்கு பொறுப்பா, ரசூலுல்லாஹ் ஹுமுஸுக்கு பொறுப்பா இருந்தார். அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு அதே போல ஹாரிஸுடைய மகன் நௌஃபல் என்றவரை கூப்பிடுறார், அவரையும் கூப்பிடுறார். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, மஹ்மியா பார்த்து சொல்றாங்க, அன்கி ஹாதல் குலாம இப்னதக், அப்பாஸ் மகன் ஃபத்லுக்கு உங்களோட மகளை திருமணம் முடிச்சு வைங்க என்றார். மஹ்மியாவை பார்த்து சொல்றாங்க, உங்களோட மகளை திருமணம் முடித்து வையுங்கள். அவரை பார்த்து சொல்றார், நௌஃபலை பார்த்து உங்களோட தம்பியிட மகனுக்கு நீங்க உங்களோட மகளை என்ன செய்ய, முடிச்சு வைங்க அப்படி என்று சொல்லி அவருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென யுத்தகலத்தில் கிடைக்கின்ற பொருளில் 5ல் ஒரு பகுதி சொந்தமாக இருக்கும். அதில் இருந்து இவர்களுக்கு மகர் கொடுப்பதற்காக தர்மமாக கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மகர் கொடுப்பதற்காக நபி அவங்களுக்கு யுத்தகலத்தில் கிடைத்த பகுதியிலிருந்து தர்மமாக கொடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார் பார்க்கிறோம். இந்த செய்தியை நீங்க பாருங்க பாவம், திருமண மெட்டர்ல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும் இது நடக்காது என்று தெரிஞ்சு அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நீங்க போவான இதுல எந்த பிரயோசனம் கிடையாதுன்னு சொல்லி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு சதக்கா கூடாது ஆதரவு. இதுல இன்னொன்று விளங்கணும், நீங்க இவங்க யாரு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ்
ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பட மகன் அவருக்கும் கூடாது. விளங்கிட்டாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பாட மகன். அடுத்தவர் யாரு? பெரியப்பாவுடைய பேரன். அவர்களுக்கும் தர்மம் என்ன செய்ய ஜகாத்து கூடாது. வழங்குதா இல்லையா? ஆனா எங்க உலகத்தை வச்சுக்கிறாங்க அஹ்லுல் பைத்த? வேற எங்கேயோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா, பெரியப்பாவுடைய பிள்ளைகள், பெரியப்பாவுடைய பேரர்கள் வரைக்கும் என்ன செய்யாது இந்த ஜகாத்து போய் சேர. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு டோட்டல் குடும்பம் அப்துல் முத்தலிபுடைய அத்தனை பரம்பரைக்கு என்ன செய்யாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்குள்ள வருவாங்கன்றது இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று அதாவது அஹ்லுல் பைத்துடைய கடைசியான பகுதி அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை நாங்கள் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 2276வது இலக்கம். வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ் கினானா என்கின்ற கோத்திரத்தை தெரிவு செய்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை எப்படி என்றா அதுல கினானா என்ற கோத்திரத்தை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா, கினானாவிலிருந்து குரைஷை தெரிவு செய்தான். கினானாவுடைய பரம்பரையில குரைஷ் என்ற ஒருவர் வருவார். அவர் விளங்கிட்டா அவர் வருவார். அவர் என்னது அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரிவு செய்தான். அதுல இருந்து வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், குரைஷுடைய பரம்பரையில் ஒரு 5-6 பேர் போவாங்களே, அதுல ஹாஷிமுடைய பிள்ளைகளை அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரிவு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகளில் என்னை அல்லாஹ் தெரிவு செய்தான். என்னை அல்லாஹ் தெரிவு செய்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் கினானாவை ஒரு 5-6 பிள்ளைண்டா அதுல கினானாண்டவர், கினானாவுடைய அப்படி பரம்பரையில குரைஷ் என்றவர், குரைஷுடைய அந்த நிறைய பரம்பரையில என்னது ஹாஷிம, ஹாஷிமுடைய நிறைய பிள்ளைகளில் ஹாஷிம் ஒரே ஒரு பிள்ளை அப்துல் முத்தலிப், அந்த பிள்ளைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இஸ்தஃபா பனு ஹாஷிம், ஹாஷிமுடைய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? சிறப்புக்கான ஒரு ஆதாரமா இல்லையா அது? இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல 407வது இலக்கம். ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்குள்ள இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம அத்தஹியாத் ஓதுறோம். அத்தஹியாத்ல என்னது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், யா அல்லாஹ் நபியவர்கள் மீதும் நபியவருடைய குடும்பத்தின் மீதும் அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம், இப்படி நம்ம சொல்லுகிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் யார் வராங்க? இந்த 4 பேருமா வருவாங்க. ஷியா கடந்த 4 பேர் தான் வருவாங்க. அவங்க வாலா ஆலி முகமது கூட இந்த 4 பேர் தான் என்னது அவங்களோட சிந்தனையில் இருக்கும். வாலா ஆலி முகமது எங்களுக்கு எல்லாரும் இருக்கும். ஆனால் அத்தஹியாத்தில் நபி அவர்கள் இன்னொரு வார்த்தை சொல்லி அத்தஹியாத் ஓதி இருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யதிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யதிஹி, நபி அவர்கள் மீதும் முஹம்மதின் மீதும் முஹம்மதுடைய மனைவியர் மீதும் முஹம்மதுடைய பரம்பரையர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத் அருள் உண்டாவதாக. கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யதிஹி கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அத்தஹியாத்ல கிட்டத்தட்ட 5-6 முறைகள் இருக்குது. அதுல இது ஒரு முறை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. எப்படி? அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யதிஹி கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத், கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அப்ப ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் டைரக்டா வருதா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஒரு குடும்பத்தினரை நம்ம வணக்கத்துல சொல்லி பிரார்த்திக்கிறோம்னா சிறப்பா இல்லையா? ஒரு குடும்பத்தினரை நமது 5 நேர வணக்கத்திலும் சொல்லி நம்ம துஆ கேட்கிறோம் என்றால் அது ஒரு சிறப்பா இல்லையா? எவ்வளவு பெரிய சிறப்பு. 1.5 கோடி 180 கோடி முஸ்லிம்கள் அத்தஹியாத்ல சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு தனி சிறப்பா இல்லையா? இது அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான சிறப்பில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல 2408வது இலக்கம், மரண நேர கடைசி காலத்துல சொன்ன முக்கியமான ஒரு உபதேசம் என்ன சொல்றாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஃபஇன்னமா அன பஷர், நானும் மனிதர்களில் ஒருவன், யூஷிகு யஅதி ரசூலு ரப்பி ஃபஉஜிப், எனக்கு மரணம் வரலாம், நான் பதிலளிக்கலாம். வ அன தாரிகும் ஃபீக்கும் ஸகலைன், 2 பாரங்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன், 2 சுமைகளை 2 பொறுப்புகளை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன். அவ்வலுஹுமா கிதாபுல்லாஹ், முதலாவது பொறுப்பு அல்லாஹ்வுடைய வேதம், முதலாவது பொறுப்பு அல்லாஹ்வுடைய வேதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹில் ஹுதா வன் நூர், அதில் நேர்வழி இருக்கிறது, ஒளி இருக்கிறது. ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்கள். வஸ்தம்சிகு பிஹி, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹி வ ரகப ஃபீஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிக்கின்ற விஷயத்தில் நபிகள் ஆர்வமூட்டினார்கள், அதை கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். சும்ம கால, ஒன்று சொல்லிட்டாங்க. இரண்டாவது பொறுப்பு என்ன தெரியுமா?
அஹ்லு பைத்தி, எனது குடும்பத்தினர், எனது குடும்பம், எனது உறவுகள், அவர்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, என் குடும்ப விஷயத்தில் நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். என் குடும்ப விஷயத்தில் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் உங்களை என் குடும்ப விஷயத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் குடும்ப விஷயத்தில் நான் அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னிறுத்தி ஞாபகப்படுத்துகிறேன். அவங்களோட முறையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மனம் நோகாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால தான் சொல்றான், ஏனென்றால் மரணத்துக்கு பின்னால் ஒரு போராட்டம் வரும். மரணத்துக்கு பின்னால ஆட்சி ரீதியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் வரும் என்பது ரசூலுல்லாஹ் நிச்சயமா என்னது வஹீயின் மூலம் புரிந்திருப்பார்கள். அதனால அஹ்லு பைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லி என்ன செய்தார்கள், எச்சரித்தார்கள். அப்ப ஒரு நீட்டமான ஒரு செய்தி நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தில் செய்த வசியத்துக்களில் ஒன்று குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று ஒன்று, இரண்டாவது நபியுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று. இத எப்படி எங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு மத்தியில் 2ஐ விட்டு செல்கிறேன், குர்ஆனையும் நபியுடைய குடும்பத்தையும் பின்பற்றுங்கள் என்று. அப்படி அதில் வரல. குர்ஆனையும் நபியுடைய குடும்பத்தையும் பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்ல, 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று குர்ஆன், அதை பின்பற்றுங்கள், அதை கடைபிடியுங்கள், அதை வழிபடுங்கள் ஒன்று. இரண்டாவது என் குடும்பத்தை விட்டு செல்கிறேன், அவர்களில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன சொல்லுது எங்களுக்கு, நபியுடைய குடும்ப விஷயத்தில் எங்களுக்கு சில கடமைகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதை இதை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் 3714வது இலக்கம் சொல்லுகிறார்கள், ஃபாத்திமத்து பல்அத்து மின்னி, ஃபாத்திமா எனது சதை துண்டுகளில் ஒன்று, இந்த உடம்புடைய சதை துண்டுகளில் ஒன்று. ஃபமன் அக்லபஹா அக்லபனி, யார் ஃபாத்திமாவை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஃபாத்திமாவை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்படுத்துவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்துவதற்கு சமம். பின்னால் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வரும். சஹீஹுல் புகாரியில் 2122வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பக்கத்துல போறாங்க, 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமே போனாங்க. பனு கைனுகாண்ட ஒரு மார்க்கெட் கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்த பின்னால அப்படியே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு முத்தத்துல வந்து ரசூலுல்லாஹ் இருந்துட்டாங்க. இருந்துட்டு கேட்கிறாங்க, அசம்மலுகா, சின்ன பொடி எங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அசம்மலுகா என்னது, எங்க பொடி என்னன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்ட உடனேயே கொஞ்ச நேரம் பார்த்தா புள்ளக வரல, யாரு ஹசனை ஹுசைனை கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, வரல. அப்ப அதாவது ஃபதலன்து அன்னஹா துல்பிசுஹா சிஹாபன் அவ் துகஸ்ஸிலுஹு, ஒன்று குளிப்பட்டுறாங்க அல்லது என்னது மாலை ஏதாவது போட்டு கண்டிக்கிறாங்கன்னு நினைச்சு, மாலை ஒரு என்னது முத்து மாலை போட்டு கண்டிக்கிறாங்கன்னு நினைச்சோம். அப்படின்னா ரசூலுல்லாஹ் காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு முத்து மாலை போடுற வழக்கம் ஆண்களாக இருந்தாலும் இருந்திருக்கிறது. அப்படி என்று நான் நினைத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வேகமாக ஹசன் என்ன செஞ்சாரு, ஓடி வந்தார். ஃபஜாஅ யஷ்தது ஹத்தா ஆனகு, வந்து நபியோட மேல பாஞ்சி என்னது அணைத்துக் கொண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹ்பிபுஹு வ அஹிப்ப மை யுஹிப்புஹு, யா அல்லாஹ் இவரை பிறர் விரும்ப செய்வாயாக, யாரெல்லாம் அவரை விரும்புகிறாரோ அவர்களை மக்கள் விரும்ப செய்வாயாக. யா அல்லாஹ் பிறர் இவரை விரும்ப செய்வாயாக, யாரெல்லாம் இவரை விரும்புகிறாரோ அவரை மக்களும் விரும்ப செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள். நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், நபியவர்களை விரும்புகிறோம், அவங்க விரும்பினவங்களை தான் நம்ம விரும்புவோமா இல்லையா, அவங்களோட அந்த அந்த கவலைகளை நம்மளோட கவலையை எடுப்போமா இல்லையா. ரசூலுல்லாஹ் கடும் நேசம் வைத்தவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமாக தன் குடும்பத்தில். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிரயாணத்திலிருந்து வந்தாலும் 3-4 பேர் ஓடி வந்துருவாங்க புள்ளைகள் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை. மதீனாவுக்குள்ள என்ட்ராவுக்குள்ளே 3 பிள்ளைகள் 4-5 பிள்ளை என்ன செஞ்சிருவாங்க, ஓடி வந்துருவாங்க. அதுல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா, இவங்களே சின்ன பிள்ளைகள் ஓடி என்ன செய்வாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு மகன் அலி ரலியல்லாஹு அண்ணன், அண்ணன் அதான் அலி ரலியல்லாஹு நானாவுடைய பிள்ளை. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த குடும்பத்துல வளர்ந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல இது வந்தா ஒட்டக உள்ளுக்கு என்ட்ராக்குள்ளேயே உங்களை ஓடி போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்டவுடன் அந்த பிரயாணத்துல இருந்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கடா, இறங்காமலே அவர்களை வாகனத்துல ஏத்துவாங்க. ஏத்தி ஒருவரை முன்னுக்கு வச்சு இன்னொருவரை பின்னுக்கு வச்சு இன்னொருவரை தூக்கி கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டு என்ன செய்வாங்க, அந்த மதீனாவுக்குள் நுழைவார்கள் என்று
அதாவது அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவரே அறிவிக்கிறார், பெரிய வயதாகின பின்னாலே அவரே அறிவிக்கிறார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு விரும்பினார்கள் என்பதை அந்த செய்தி என்னது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அதனால தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதுக்கு எதிராக கிளம்பி மதீனா விட்டு வெளியாகிறாங்க. கூஃபா வாசிகள் உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில வெளியாகிறாங்க. கூஃபா வாசிகள் வந்து ஹுசைனே நீங்க வாங்க, உங்களுக்கு முழு ஹெல்ப் நாங்க பண்ணுவோம் என்று சொல்லி இடையில கைவிட்டவங்க தான் அந்த ஷியாக்கள். கொலைக்கு காரணமா ஆர்வம் முட்டிட்டு இடையில கை விட்டுட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் போறது கேள்விப்பட்ட உடனே வேகமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தேடி போறாங்க. போய் இடையில பிடிச்சு நிறுத்துறாங்க. போக வேண்டாம் ஹுசைன் கெஞ்சுறாங்க, நீங்க நபியோடைய குடும்பம், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சொர்க்கத்தில் வச்சிருப்பான், இதை விட்டுருங்க. ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஆட்சி பொறுப்புக்கும் வரல, அவர் இந்த மாதிரி விஷயத்தை கணக்கெடுக்கவே இல்லை. நீங்கள் போக வேண்டாம், நீங்க இதை விட்டு விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய மன்சிலத் அந்தஸ்தை வச்சிருப்பான், இது வந்து என்னது, இதை அவங்களுக்கே விட்டுருங்க, இதுல நீங்க போராட வேண்டாம் என்று கெஞ்சுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நான் போவேன் என்றான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் போவேன், அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நான் போவேன் என்றான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்னு உமர் அனைத்து முத்தமிட்டு கண்ணீரோடு சொன்னார்கள், அதாவது வரக்கூடிய ஒரு மரண நிகழ்வை எதிர்பார்த்து நான் உங்களை வழி அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள். அதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட யுத்தம். அதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்ட யுத்தம். இப்னு உமர் அவர்களுக்கு தெரியும், வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிவான நிகழ்வை வைத்து நான் உங்களை வழி அனுப்புகிறேன், எனக்கு இதான் நடக்கும் என்று தெரியும் என்ற மாதிரி இப்னு உமர் என்ன செஞ்சாங்க, அதை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. கொண்டதை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஈரமுள்ள நபியர்கள் மீது இறக்கமுள்ள எந்த முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், ஆதரிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரை அப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டதிருக்கிறது நிச்சயமாக நேர்மையின் பக்கம் ஹக்கின் பக்கம் மிகவும் நெருக்கமானவராக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருப்பான். அப்ப அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் தவறு செய்ய மாட்டான்னு அர்த்தம் அல்ல, தவறு செஞ்சா நபியோடைய குடும்பத்தை விரும்பக்கூடிய வழிமுறை என்னதா இருக்கும், ஹுசைன் ரலியல்லாஹு எப்படியாவது கைது செஞ்சு கொண்டு வந்து விளங்கப்படுத்துறது தான் என்ன செய்யும், நேர்மையான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆனா கொலை செய்தார்கள், களத்தை வேறவா எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் அதான் ஒரு மிக, இது யார் செஞ்சது நீங்க அதை முதல்ல விளங்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு டோட்டல் கொலைக்கும் ஷியாக்கள் தான் காரணம். விவாதம் என்று அவர்கள் வந்தாங்கன்னா அழகா நிரூபிக்கலாம். இன்றைக்குள்ள பரம்பரையினுடைய ஆரம்ப மூதாதையர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கை வைக்கிற நிலைமையில யஸீதோ யாரும் இருக்கல, யாருமே இருக்கவில்லை. ஆனா வாங்க உங்களை நான் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்றோம் என்று மதீனாவிலிருந்து ஈராக்குக்கு வரவழைச்சு இடையில என்ன செஞ்சாங்க, கைவிட்டார்கள். யாரும் வரல. நபி அவங்களுடைய டோட்டல் குடும்பமும் கர்பலாவில் என்ன செஞ்சது, அந்த யுத்தத்துக்கு உள்ளானது. பின்னால வந்தவங்க நபித்தோழர்கள் அல்ல, அதுக்கு பின்னால வந்தவர்களால் என்ன செஞ்சது, டோட்டல் குடும்பம் கருவறுக்கப்பட்டது. யாரெல்லாம் அதுல கொலையாளிகளாக இருந்தார்களோ அவங்க கூபா அல்ல, பஸ்ரா அல்ல, மதீனாவுல எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த கொலைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அந்த கொலைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் கைவிட்டவர்கள் யார், ஷியாக்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிற்காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நேரத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து முத்தம் விட்டு சொன்னார்கள் என்று சொல்லி அந்த அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தையும் சேர்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைனை அந்த விளையாடி கொண்டு போன சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். நபி அவர்களுடைய பேரறையா நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது வரலாற்றில் நடந்த ஒரு கருப்பு கவலையான ஒரு சம்பவம். ஆனால் இந்த கொலைக்கு டோட்டல் உடந்தையானவர்கள், அதாவது எப்படி யஸீதுடைய குழுவினர் இதில் பங்கு இருக்கிறதோ அதே போன்று டோட்டல் உடந்தையானவர்கள் கூஃபாவிலே வாழ்ந்த ஷியாக்கள் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப சம்பந்தமான சிறப்பில் முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து நபி அவர் ஒவ்வொரு தந்தைமாருக்கும் சொத்து இருக்குதே, நபி அவங்களுடைய தந்தையுடைய சொத்தை எனக்கு தந்துருங்கண்ணா, தந்தையுடைய சொத்தை எனக்கு தந்துருங்கண்ணா. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் நபிமார்கள், எங்களது சொத்துக்களுக்கு யாரும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட பரம்பரை யாரும் என்ன செய்யாது, அனந்தரக்காரர்களாக மாட்டார்கள். இது ஆட்சியில தான் இந்த சொத்து இருக்கும், நாங்க உங்களுக்கு செலவழிப்போம், நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவழிப்போம், ட்ரெஸ்ஸுக்கு செலவழிப்போம், அவ்வளவுதான். சொத்து உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. இது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பிடுறது உடுக்கிறது இதுக்கு உங்களோட சொத்து உங்களுக்கு பங்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் சொத்து டோட்டலா உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வேதனை ஆயிடுச்சு.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்கு அவர் உண்மையா இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேதனையாகி அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கோவிச்சு என்ன செய்றாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. மரண நேரம் ஒரு 6 மாசத்துல அபூபக்கர் ஆட்சிக்கு வந்துட்டு 6 மாதங்கள்ல மரணிச்சாங்க. மரண நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரண படுக்கையில் இருக்கிறாங்கன்ற செய்தி கேள்விப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஹலீஃபா, நீங்க நினைச்சு பாருங்க நபித்தோளுடைய நபியுடைய குடும்பத்தை எவ்வளவு விரும்பிப்பாங்க. அபூபக்கர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசலுக்கு வந்து நின்று ஃபாத்திமாவை பார்க்கணும்னு அனுமதி கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கேட்ட நேரத்தில் போய் சொல்றாங்க, அபூபக்கர்லாம் வாசல்ல இருக்கிறாங்க, வரவாண்டு கேட்கிறாங்க, அனுமதிக்கவா அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமதிக்கவாண்டு அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஃபாத்திமா சொல்றாங்க, அனுமதி இங்க உள்ளுக்கு வரதுக்கு, வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதிங்க. அபூபக்கர்லாம் வராங்க. வந்து விட்டு ஒரு கண்ணீர் மல்க ஒரு வார்த்தை சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ல கராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸ்ல மின் கராபத்தி, என் குடும்பத்தை விட நபி அவர்களுடைய குடும்பம்தான் நான் அணைத்துக்கொள்ள எனக்கு மிகவும் விருப்பமானது, நான் சேர்த்துக்கொள்ள எனக்கு மிகவும் விருப்பமான குடும்பம், எனது சொத்தும் எனது வாழ்க்கை எல்லாமே நான் நபியோடைய குடும்பத்துக்கு தானே நான் அர்ப்பணித்திருக்கிறேன், வேறு யாருக்கு நான் இதை வைத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்லியதனால தான் நான் என்ன செஞ்சேன், இதுல கடைபிடித்திருந்தேன் ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை என ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருப்திப்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனமகிழ்வுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் திருப்தியுடன் தான் மரணித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை புரிந்து திருப்தியுடன் தான் மரணித்தார் செய்யப்படும். அபூபக்கர் சொல்றாங்க, நான் சொத்து என் குடும்பம் எல்லாத்தையும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காக வேண்டி தான் என்ன செஞ்சேன், நான் இழந்தேன். அப்ப அதை நான் வந்து என் குடும்பத்தை விட நான் உங்களது குடும்பத்தை சேருவதே எனக்கு மிகவும் விருப்பமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் என்பதனால என்ன செஞ்சுகிறாரு, அப்படி இருந்திருக்கிறார் என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தலைப்பு நாங்கள் ஒரு சீடி பேசினோம், தலைப்புண்டு, அதுல முழுமையாக அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நாங்கள் சொன்னோம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. என்ன சொல்றாங்க இன்றைக்கு, அபூபக்கரையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டையும் சபிக்கணும், லா வலா இல்லா பில் பரா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மதிப்பதென்றால் அபூபக்கரை உமரை சபிக்கணுமா, சபிச்சா தான் மதிப்பான். அவங்க ரெண்டு பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை பறித்துக் கொண்டவர்கள், அதனால அவங்களை சபிச்சா தான் இவங்களுக்குரிய மதிப்பு என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கூட 3713வது இலக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹி, நபி அவருடைய குடும்ப விஷயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மதிச்சீங்கன்னா தான் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதற்கு சமம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு நேசமாக இருந்தார்கள் என்றால், புகாரியில் 3542வது இலக்கம், ஒரு முறை அசர் தொழுது விட்டு அபூபக்கர்லாம் அப்படி வெளியே வராங்க. அப்படி வெளியே வர நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையோட எல்லாம் சேர்ந்து விளையாடி நிற்கிறாங்க, சின்ன வயசு விளையாடி நிற்கிறாங்க. அபூபக்கர்லாம் அப்படி பாஞ்சு கையில தூக்கினாங்க, கையில தூக்கி வச்சுக்கன்னு சொன்னாங்க, பி அபி, எனது தந்தை அர்ப்பணமாகட்டும், ஷபீஹும் பின் நபி லா ஷபீஹும் பி அலி, நீங்க அலிய போலயே இல்ல நபியை போலயே இருக்கிறீங்க என்றார். நீங்க அலிய போலயே இல்ல நபியை போலவே இருக்கிறீர்கள். வாக்கு சொல்றாங்க முகத்தை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷேப், ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய ஷேப் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமைப்புக்கு ஒத்ததாகத்தான் என்ன செஞ்சது இருந்தது. நீங்க அலி ரலியல்லாஹு அன்ஹை விட நபி அவர்களுக்கு ஒத்ததாக இருக்கிறீர்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ஆட்சிக்கு வர முந்தைய காலத்தில் சொல்ற வார்த்தை. நினைத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை எவ்வளவு விரும்பி இருப்பார்கள் என்று நீங்க நினைத்து பாருங்கள். இதெல்லாம் ஏராளமான செய்திகளை நபித்தோழர்கள் நபியுடைய குடும்பத்தினரை எவ்வளவு மதித்தார்கள் என்பதற்கு நான் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனாலும் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, நபித்தோழர்களை சபித்தால்தான் நபி அவருடைய குடும்பத்தை விரும்பியதாக ஆகும் என்று ஷியா கட்டுகிற கொள்கை தான் எவ்வளவு அநியாயமான ஒரு கொள்கை. நபித்தோழர்களை சபித்தால் தான் நபி குடும்பத்தை விரும்பினதா ஆகுமா? ஏன் நபித்தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து மனைமார்கள் உட்பட நபி அவருடைய குடும்பத்துக்கு அநியாயம் இழைத்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா உங்களுக்கு எல்லாம் அநியாயம் இழைத்து விட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அநியாயம் இழைத்து விட்டார்கள். அதனால டோட்டல் நபித்தோழர்கள், ஒரு சில நபித்தோழர்களை தவிர மற்ற எல்லாரையும் சபித்தால் தான் நபி அவருடைய குடும்பத்தை மதிச்சதா ஆகும் என்று சொல்றாங்க. நான் சொன்ன அபூபக்கர் அவருடைய செய்தி மட்டும் உங்களுக்கு நான் 20-30 செய்தி எடுத்தாரலாம், நபி அவருடைய குடும்பத்தை எவ்வளவு விரும்பினார்கள் என்பதற்கு. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த உரையுடைய சுருக்கமாக நீங்கள் 3-4 செய்திகளை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அஹ்லுல் பைத் என்று வழங்கப்படுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், பிள்ளைகள், பேரர்கள், அலி ரலியல்லாஹு, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது பாட்டனாருடைய பரம்பரையில் வந்த அனைத்து முஸ்லிம்களும் உங்க அனைவருக்கும் எனது அஹ்லுல் பைத் என்ற சொல்லு வழங்கப்படும். அதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்பத்தினரில் ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாருமே அதாவது குடும்பத்தில் ஒரு முதல் தரம் அவங்களுக்கு அஹ்லுல் பைத் என்ற இடத்துல முதல் தரமான இடம் அவங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு சதகா என்பது ஹராம். நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுடைய சொத்துக்களுக்கு அவர்கள் அனந்தரக்காரர்களாக வாரிசுகளாக என்ன செய்ய மாட்டாங்க. நபியுடைய சொத்து அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யாது, போகாது, ஆட்சியாளருக்கு தான் போகும். ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு விஷயத்தையும் ஆடை விஷயத்தையும் அத்தியாவசிய விஷயங்களை செலவழிப்பார்கள். முழு சொத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட கையில் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தில் உள்ள விஷயம். ஷியாக்கள விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க அஹ்லுல் பைத் என்று சொன்னா ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்கள மட்டும் தான் அஹ்லுல் பைத் என்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட பிள்ளைகளை கூட என்னது அஹ்லுல் பைத்ல சேர்க்கறாங்க இல்ல, மனைவிமார்களை சேர்க்கறாங்க இல்லைனா பெரிய தந்தை பரம்பரையில என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்கவே மாட்டார்கள். அவருடைய பேரர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளை மட்டும் தான் சேர்க்கறாங்களுடைய ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைக்கு பரம்பரையில் அந்த அஹ்லுல் பைத் இடத்துல இடமே அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது கட்டம் அஹ்லுல் பைத் என்றா அவங்களோட பார்வையில நீங்க அந்த 4 பேரை ஏத்துக்கொண்டு மட்டும் சரி வராது, அத்தனை நபித்தோழரை நீங்க சபிக்கணும். சபிச்சாதான் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மதித்ததாக ஆகும் என்பது இன்றைய ஈரானுடைய கொள்கை. இன்றைய ஈரானுடைய கொள்கை என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. அதனால அஹ்லுல் பைத் என்று எங்கேயாவது ஒரு ஷியாவை நீங்கள் சந்திக்க கிடைத்தால் உங்கள்கிட்ட அஹ்லுல் பைத் யார் என்று ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு சொல்லுங்க. உங்களிடத்தில் அஹ்லுல் பைத் யார் என்று கேளுங்க. நீங்க அஹ்லுல் பைத் என்றீங்களே, நாங்க ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத்ல ஃபாத்திமா, உம்மு குல்தூம், ருக்கையா, ஜைனப், அப்துல்லா, காசிம், இப்ராஹிம் எல்லாரையும் அஹ்லுல் பைத் ரலியல்லாஹு அன்ஹும். நீங்க ஒரு ஆளை தான் சேர்த்துக்கிறீங்க. அப்படி என்பதை என்ன செய்ய, அவங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுங்கள். நபியோடைய குடும்ப விஷயத்தில் எங்களது கடமை என்ன என்றால் அடிக்கடி நபியோடைய குடும்பத்துக்கும் நபியவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இது நம்ம அந்த உணர்வோடு நம்ம கேட்போம் என்றால் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்கு கொடுக்கிற மரியாதைகள்ல ஒரு கௌரவத்தில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபியோடைய குடும்ப விஷயத்தில் முறையான கவனிப்பும் முறையான அதாவது மரியாதையும் செலுத்திய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி